என் பெயர் எல் ராதா, இடைநிலை ஆசிரியை, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, மணவாளநகர், கடம்பத்தூர் ஒன்றியம், திருவள்ளூர் மாவட்டம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, டீச்சர் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அதுக்கு யார் சரியான பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? சரி, நம்ம கிளாஸ் ரூமுக்கு நாம டைல்ஸ் போட போறோம். அதே மாதிரி பிளாக் போர்டுக்கு பெயிண்ட் அடிக்க போறோம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு அளவு தெரியும். என்ன அளவு சொல்லுங்க பார்ப்போம். சரி, நானே சொல்றேன். அதாவது பரப்பளவு, ஏரியா. சரி, இப்போ ஏரியானா என்னன்றது நாம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு நான் ஒரு சில வடிவங்களை இங்க காமிப்பேன். அது என்ன வடிவம்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? பாருங்க, என்ன வடிவம் காமிச்சிருக்கோம்? சதுரம், ஸ்கொயர். அடுத்து இப்போ இன்னொரு வடிவம், செவ்வகம், ரெக்டாங்கிள். சரிங்களா? இப்போ நாம இந்த வடிவத்தை ஒரு பிளாக் போர்டில் வைக்க போறோம். சரிங்களா? இப்போ சதுரத்தை அங்க வச்சிருக்கோம். பாருங்க, எவ்வளோ இடத்த அந்த சதுரம் அந்த பிளாக் போர்டில் அடைச்சிக்கிட்டு இருக்கோ அதுதான் அதனுடைய பரப்பளவு. அடுத்த வடிவம் எடுத்துக்க போறோம். அதாவது ரெக்டாங்கிள் எடுத்துக்க போறோம். ரெக்டாங்கிள் அதே மாதிரி அந்த பிளாக் போர்டில் வைக்க போறோம். அது எவ்வளவு இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கோ அதுதான் அந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு. இப்போ பரப்பளவு என்றால் என்ன, அதாவது ஏரியானா என்னன்னு பார்க்க போறோம். ஒரு பொருளானது சமதள பரப்பில் அடைத்து கொள்ளும் இடமே அதனுடைய பரப்பளவு. ஏரியானா the space occupied by an object in a flat surface is called an area. அடுத்து நாம பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பார்க்க போறோம். ரெண்டு மெத்தடை பயன்படுத்தலாம், இரண்டு முறைகளை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். ஒன்று நாம கிராஃப் ஷீட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம், அதாவது சூத்திரத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். இப்போ முதல்ல நான் கிராஃப் ஷீட்டை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ கிராஃப் ஷீட்டை பயன்படுத்தி நாம எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இப்போ பாருங்க, அங்க என்ன காமிச்சிருக்கோம்? ஒரு கிராஃப் ஷீட் எடுத்திருக்கோம். அடுத்து 4 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு சதுரம் எடுத்திருக்கோம். அதாவது 4 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்திருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஸ்கொயர் பேப்பர் எடுத்து அப்படி அந்த கிராஃப் ஷீட் மேல நம்ம வைக்க போறோம். வச்சுட்டு அதனுடைய அவுட்லைனை நம்ம என்ன பண்ணணும்? வரையணும். வரைஞ்சிட்டோமா? இப்போ என்ன பண்ணுங்க, அந்த ஸ்கொயர் பேப்பரை எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்குள்ள எத்தனை சின்ன சதுரங்கள் இருக்கு என்னங்க பார்ப்போம். 1, 2, 3, மொத்தம் எத்தனை இருக்கு? 16 சதுரங்கள் இருக்கு. சரி, இப்ப பாருங்க, அந்த ஒரு குட்டி சதுரம் இருக்கு இல்லையா, அதனுடைய பரப்பளவு என்னன்னா 1 சதுர சென்டிமீட்டர். அப்ப மொத்தம் 16 சதுரங்கள் இருக்கு. அப்ப 16 சதுர சென்டிமீட்டர். புரியுதுங்களா? ஒரு சின்ன ஸ்கொயர்னுடைய ஏரியா 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்ப 16 ஸ்கொயர்ஸ்னுடைய ஏரியா 16 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ கிராஃப் ஷீட் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அடுத்து அதே கிராஃப் ஷீட்ல இந்த பக்கம் இருக்கிற வரிசை, அதாவது இதுக்கு பேர் என்னன்னா கிடைமட்ட வரிசை, ஹரிசாண்டல் ரோ. இப்படி இருக்கிறது வெர்டிகல் ரோ, செங்குத்து வரிசை. சரிங்களா? இப்போ இந்த கிடைமட்ட வரிசையில எத்தனை சதுரங்கள் இருக்கு என்னங்க பார்ப்போம். 1, 2, 3, 4. அதே மாதிரி இந்த செங்குத்து வரிசையில எத்தனை சதுரங்கள் இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4. இந்த பக்கமும் 4 சதுரங்கள், இந்த பக்கமும் 4 சதுரங்கள். இப்ப இந்த 4, இந்த பக்கம் இருக்க 4, மொத்தம் எத்தனை சதுரங்கள்? 16, அதாவது 16 சதுரங்கள். இது ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்னன்னா 4 பெருக்கல் 4 என்ன வரும்? 16. இந்த கிடைமட்ட வரிசைன்றது சதுரத்தினுடைய ஒரு பக்கம். அதே மாதிரி செங்குத்து வரிசை அப்படின்றது சதுரத்தினுடைய இன்னொரு பக்கம். அப்போ சதுரத்தினுடைய பரப்பளவு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பக்கம் இன்டு பக்கம், அதாவது ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னா சைடு இன்டு சைடு ஸ்கொயர் யூனிட். அடுத்து செவ்வகத்தினுடைய பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். சதுரத்துல 4 பக்கங்களும் சமம். ஆனா செவ்வகத்துல எதிர் பக்கங்கள் மாத்திரம்தான் சமம். இப்போ கிடைமட்ட வரிசை அப்படின்றது செவ்வகத்தினுடைய நீளம், அதாவது லெங்த். சரிங்களா? செங்குத்து வரிசை அப்படின்றது அதனுடைய அகலம், அதாவது பிரெத். அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன வரும்? லெங்த் இன்டு பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ். செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் இன்டு அகலம் சதுர அலகுகள். சரிங்களா? மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். சைடு இன்டு சைடு ஸ்கொயர் யூனிட்ஸ். அதாவது சதுரத்தின் பரப்பளவு பக்கம் இன்டு பக்கம் சதுர அலகுகள். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்
length into breadth square units. செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் into அகலம் சதுர அலகுகள். பரப்பளவு தொடர்பான பயிற்சித்தாள்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.